எஸ். இந்தியன் எக்கனாமி 11th 12th, ஜியாகிரபி 10th. அது போக இந்தியன் எக்கனாமி எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா ரிலேட்டட் டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேங்களா? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிடிபி, ஜிஎஸ்டிபி, ஓகேங்களா, இந்தியன் உடைய இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், ஓகேங்களா, சிஓபி, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இல்லை அப்படின்னா இந்தியன் கவர்மெண்டோட ரீசன் ஸ்கீம்ஸ், ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இதனுடைய மானிட்டரி பாலிசி, ஓகேங்களா, இதனுடைய பணவியல் கொள்கைகள் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் கவர்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒன்று ஓல்டு கேட்குறாங்க, நியூவும் கேட்குறாங்க. ஸோ ரெண்டுமே தெரிஞ்சுக்கணும் இந்தியன் எக்கனாமி பொறுத்த வரைக்கும். வேற என்ன சார் அப்படின்னா அக்ரிகல்ச்சர் செக்டர்ஸ்ல என்னென்னலாம் ரீஃபார்ம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க கவர்மெண்ட் அப்படின்னு, சர்வீஸ் செக்டர்ஸ்ல என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்காங்க, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ்ல என்னென்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன, இந்தியன் எக்கனாமியோட ஜிடிபி, பர்ச்சேசிங் பவர் சப்ளை, ஓகேங்களா, தேர்ட் பிளேஸ்ல இருக்கிறோம் நம்ம. ஓகே, ஓவரால் வேர்ல்டு எக்கனாமியில இந்தியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் எந்த இடத்துல இருக்குது ரேங்கிங்ல, அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ல கூட ரேங்கிங்ஸ்ல கேட்கறாங்க கொஸ்டின். ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயங்கள் கண்டிப்பா கவர்மெண்ட்டுக்கு டிஃபென்ஸ் செக்டர்ஸ்ல என்னென்னலாம் பண்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட இன்னைக்கு பாருங்க சென்செக்ஸ் 78,000 ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா 53,000 சம்திங் ரீச் ஆயிடுச்சு. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேட்டட் டு டெய்லி அப்டேட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் கவர்மெண்ட். ஸோ ஆர்பிஐயுமே இப்போ ஒரு சில ஃபிஸ்கால் பாலிசி கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இது சேஞ்ச் பண்ணுறாங்களா என்னன்னு. இந்த மாதிரி தான் இந்தியன் எக்கனாமி சப்ஜெக்டை வேர்ல்டு லெவலில் இந்தியன் எக்கனாமி எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா? எல்லாமே உங்களுக்கு ஈவன் கோல்டு ப்ரைஸ்ல இருந்து இந்தியா எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும் விஷயங்கள். எஸ், இன்னைக்கு என்ன டாபிக் சார் பார்க்க போறோம் அப்படின்னா, நேற்று கிளியரா நான் நடத்திட்டேன். எது சார் நேற்று பார்த்துருந்துக்கிறோம் அப்படின்னா எஸ்டர்டே கிளாஸ்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசை பத்தி. சென்ட்ரல் கவர்மெண்ட்னா எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா அதன் நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. ஓகேங்களா? நிர்வாகம் யாரு கையில சார் அப்படின்னா இந்தியாவின் குடியரசுத் தலைவர் அவர் கையில தான் நிர்வாகம், அட்மினிஸ்ட்ரேஷன். துணை குடியரசுத் தலைவர், பிரதம பிரைம் மினிஸ்டர், அதுக்கப்புறம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? அமைச்சரவை, அமைச்சர்கள். ஓகேங்களா? ஸோ அதுவும் அமைச்சர் பிரைம் மினிஸ்டரோட இன்க்ளூடிங் வந்து பாத்தீங்கன்னா 15% தான் மினிஸ்டர்ஸ் இருக்கணும். கேபினெட் மினிஸ்டர்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, 15% இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து ஃபினான்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர், ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர், அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ், வெளியூர், சரி, வெளியுறவுத்துறை அமைச்சர், ஹோம் மினிஸ்டர், உள்துறை அமைச்சர், இந்த மாதிரி இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டரோட சேர்த்து 15% தான் இருக்கணும் அப்படிங்கிறத நேற்று பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்க, எப்படி இம்பீச்மெண்ட், அவருடைய ரோல் என்ன, அவருடைய ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. துணை குடியரசுத் தலைவருடைய பவர்ஸ் பார்த்துருப்போம் நம்ம. பிரைம் மினிஸ்டர் அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அமைச்சரவைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட்டே அவர் தான். ஓகேங்களா? அமைச்சரவை குழுவின் ஹெட்டே, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் யார் ஹெட் சார் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான். ஓகேங்களா? ஸோ கேபினெட்னா என்ன, கேபினெட், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெப்டி மினிஸ்டர்ஸ் என்ன நம்ம பார்த்துருந்தோம். கேபினெட் அப்படிங்கிறது வேற, கேபினெட் மினிஸ்டர்ஸ் அப்படிங்கிறது வேற, டெப்டி மினிஸ்டர் இணை அமைச்சர் அப்படிங்கிறது வேற. இல்லை ப்ரீவியஸ் கிளாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் ஆர்டிகல் 78 டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்லியிருப்பேன் நான். ஓகேங்களா? ஸோ பிரைம் மினிஸ்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வதேச மாநாடுகள், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ், G7, அணிசேரா மாநாடுகள், சார்க்கு, இந்த மாதிரி பிரிக்ஸ், இந்த மாதிரி மாநாட்டில் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணுவாருன்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நெக்ஸ்ட் என்ன சார் அப்படின்னா இந்திய நாடாளுமன்றம். அடுத்து பார்லிமெண்ட், இந்திய நாடாளுமன்றம், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா.
நோட் பண்ணீங்க, பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா. எஸ், பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா எங்க சார்? ஆர்டிகல் 79 டு எங்க எப்படி அரசியலமைப்பு எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, ஆர்டிகல் 79 டு 122, ஆர்டிகல் 79 இருந்து 122 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புல டிஃபைன் பண்ணிருக்காங்க பார்லிமெண்ட்டை பத்தி. 78 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அப் டு பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, குடியரசுத் தலைவர் இருந்து பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட். அடுத்து நாடாளுமன்றத்தை பத்தி இதெல்லாம் ஃபுல்லா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. நாடாளுமன்றத்துல ஃபார் எக்ஸாம்பிள் நாடாளுமன்றத்துல என்ன நடக்கும்? ஸோ அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மக்களவை, மாநிலங்களவை மசோதாக்கள் தாக்கல் செய்வாங்க. நிதி மசோதா, ஆண்டு வரவு செலவு திட்டம், ஆனுவல் பினான்சியல் ஸ்டேட்மெண்ட், பட்ஜெட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்துல தான் நடைபெறும். ஓகேங்களா, இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா நாடாளுமன்றம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா சட்ட திருத்தங்களும் இங்கே தான் இது பண்ணுவாங்க. அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எல்லாமே, கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் மட்டும்தான் இந்தியாவில் கொண்டு வர முடியும். மாநில சட்டமன்றத்தால் நிறைவேற்ற முடியாது. ஓகேங்களா, மாநில சட்டமன்றத்தில் அரசியலமைப்பு திருத்த சட்டம்லாம் பண்ண முடியாது. ஓகேங்களா, பொதுப்பட்டியலில் மாநில பட்டியல், மத்திய பட்டியல் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றலாம். அதுக்கு இறுதி பொதுப்பட்டியலும் மத்திய பட்டியலில் இருக்கக்கூடிய சட்டம் இயற்றினாலும் இறுதி அதிகாரம் யாருக்கிட்ட இருக்குது சார் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட், நாடாளுமன்றம். ஓகேங்களா, பார்ட் 5ல இந்திய அரசியலமைப்புல எத்தனாவது பகுதி சார் அப்படின்னா பகுதி 5. பகுதி 5. பகுதி 5. பண்ணுங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆயுட்காலம், அலுவலர்கள், செயல்முறைகள், சிறப்பு சலுகைகள், அதிகாரங்கள் எல்லாம் டிஃபைன் பண்ணியிருப்பேன் அப்படின்னு இருப்பாங்க. நாடாளுமன்றத்துல வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர், ராஜ்யசபா மாநிலங்களவை, லோக்சபா மக்களவை. ஓகேங்களா, நாடாளுமன்றத்துல மேலவை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை, அது அப்பர் ஹவுஸ் அப்படிங்குவாங்க. லோயர் ஹவுஸ் அப்படின்னா லோக்சபா, அது கீழவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, இது வந்து ஈரவை சட்டமன்றம் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு இருப்பாங்க. ஓகேங்களா, பை கேமரல் லெஜிஸ்லேச்சர், பார்லிமெண்ட் இஸ் அ பை கேமரல் லெஜிஸ்லேச்சர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகேங்களா, ராஜ்யசபா மக்களவை அப்படின்னா லோக்சபா, இது லோயர் ஹவுஸ். கீழவைன்னு சொல்லுவாங்க. மாநிலங்களவை அப்படின்னா ராஜ்யசபா, இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர் ஹவுஸ், மேலவை. இது அப்பர் ஹவுஸ் அப்படிம்பாங்க, மேலவை. இதான் டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் மாநிலங்களவை பத்தி பார்த்துடலாம். மாநிலங்களவை உறுப்பினர்கள் பதவிக்காலம், மாநிலங்களவையின் செயல்பாடுகள் கொடுத்துருக்குறாங்க. இதை ஃபாஸ்டா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ராஜ்யசபா பத்தி. நீங்க வச்சிருக்கிற கொஸ்டின் இன்னைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு கூட எழுதிருங்க டெஸ்ட். ஆல்ரெடி 6 ராஜ்யசபா. ராஜ்யசபால டோட்டல் மெம்பர்ஸ் எவ்வளவு சார் அப்படின்னா, கவுன்சில் ஆஃப் ஸ்டேட் ராஜ்யசபா வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா 250 பேர்.
ராஜ்யசபால டோட்டலா எவ்வளவு பேர் இருப்பாங்க? 250. 238 பேர் வந்து பாத்தீங்கன்னா 238 பேர் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்டேட். ஓகேங்களா? மாநிலத்துல இருந்து ஒவ்வொரு டோட்டலா 250 உறுப்பினர்கள் டோட்டலா 238 உறுப்பினர்கள் வந்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். மாநிலத்தில் அந்த சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுப்பாங்க. மறைமுக தேர்தல். இது வந்து மறைமுக தேர்தல், இன்டைரக்ட் எலெக்ஷன். டைரக்ட் எலெக்ஷன் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது. இது இன்டைரக்ட் எம்எல்ஏ எம்பி ஓட் பண்ணி இங்க தேர்ந்தெடுக்கிறது இன்டைரக்ட் எலெக்ஷன். இன்டைரக்ட் எலெக்ஷன் 12 பேர் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து நாமினேட் பண்ணுவார். 12 பேர் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார். மாநிலங்களவையில 250 மெம்பர்ஸ், 230 மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேட்ல டோட்டலா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 18 பேர், 18 மாநிலங்களவை உறுப்பினர் ஆகலாம். ஓகேங்களா? இப்ப மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுத்து மாநிலங்களவைக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? ஸோ தமிழ்நாட்டின் சார்பாக 18 பேர் ராஜ்யசபால எம்பிஸா இருப்பாங்க. டோட்டலா 230 ஓவரால் இந்தியன் ஸ்டேட். யூடிஸோட சேர்த்து தான். ஓகேங்களா? ஸ்டேட் பிளஸ் யூடிஸோட சேர்த்து 238 ஸ்டேட் யூடிஸ் இதெல்லாம் சேர்த்து தான் வந்து பாத்தீங்கன்னா 238. 12 பேர் குடியரசுத் தலைவர் டைரக்டா நியமனம் செய்வாங்க, நாமினேட் பண்ணுவாங்க. எப்படி சார் அந்த 12 பேர்னா இலக்கியம், அறிவியல், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி லிட்ரேச்சர்ஸ் எல்லாம், சமூக சேவை இதெல்லாம் சிறந்து விளங்கி இருக்கிறீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் உங்களை டைரக்டா ராஜ்யசபா எம்பி ஆக்கலாம். ஏஜ் வந்து மினிமம் ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படின்னா 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். சரிங்களா? மாநிலங்களவை உறுப்பினருக்கான தொகுதிகள். இப்போ நீங்க ராஜ்யசபா எம்பி ஆகணும் அப்படின்னா மினிமம் 30 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். இந்தியன் சிட்டிசன்ஷிப், வேற எந்த ஒரு அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினருக்கான தகுதிகள். குவாலிஃபிகேஷன் ஆஃப் தி மெம்பர்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, பாடம் தான் கவனிக்க புரியல, யூடியூப் சேனல்லையாவது பாடத்தை பார்த்து கவனிடானா கூட ஓடுறாங்கப்பா. அதான் அந்த இன்னமும் அந்த 5 பாயிண்ட், அந்த ஒரு 10 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் தான் ஞாபகம் வருது எங்களுக்கு. ஷார்ட்கட்ஸ் ஒரு 10 பாயிண்ட் படிச்சா அரசு வேலை 40,000 30,000 யாருப்பா கொடுப்பாங்க இன்னைக்கு? 10 பேஜ் இப்ப அப்படியே மனப்பாடம் பண்ணிட்டு வந்து ஸ்கூல் காலேஜஸ்ல வந்து படிச்சுட்டு வந்த மாதிரி அவங்க நினைச்சிடுறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு 5 பாயிண்ட் படிச்சுட்டு வந்து அரசு வேலை கிடைச்சிரும், சும்மா புக்கில் 4 லைன் படிச்சா அரசு வேலை, ஒரு மெட்டீரியல் கொடுத்து அப்படியே மனப்பாடம் பண்ணா உனக்கு அரசு வேலை காத்திருக்குது, அப்படியே மனப்பாடம் பண்ணுன்னா எப்படி? யாரு எப்படி? கவர்மெண்ட்டை ரன் பண்றதே கஷ்டம். அந்த மாதிரி எல்லாம் கேண்டிடேட் எடுத்தாங்களா கூட ரெக்ரூட்மெண்ட் பண்ண மாட்டாங்க இந்த மேட்டெல்லாம். அவனால பாருங்க சார், சப்ஜெக்ட் நாலேஜ் இல்லாம போக முடியாதுங்கிறது தெரிய மாட்டேங்குது. சப்ஜெக்ட் நாலேஜ் ஈஸியா கேதர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு அந்த இது ஐடியா இல்லை. ஆக்சுவலா நான் இதுவே ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி இப்படி இருக்கும்போது எப்படி உங்களுக்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜில எப்படி எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல வந்துட்டு அவன் லேர்ன் பண்றாங்கிறது தெரியல இன்னமும் கூட. ஹிஸ்டரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபிக்கே பையன் வந்து பாத்தீங்கன்னா பேசிக் விஷயம் தெரிஞ்சுட்டா ஈஸியா அடிச்சிடலாம், கிராக் பண்ணிடலாம். அப்படி சப்ஜெக்ட் நாலேஜ்லாம் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜில எடுத்துட்டீங்கன்னா 11th 12th அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது ஸ்டூடெண்ட்ஸால. 11th 12th லெவலுக்கு இதெல்லாம் கொஸ்டின் கேட்கல குரூப் 4. ஓகேங்களா? 10th லெவலுக்கு தான் கேட்டிருந்தாங்க கொஸ்டின். கேஸ் குரூப் டூ மெயின்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல எக்ஸாம்ஸ்ல போயிட்டு. நோட் பண்ணீங்க குவாலிஃபிகேஷன்ஸ். ஸோ மினிமம் வந்து பாத்தீங்கன்னா 30 இயர்ஸ்.
இனிமே வந்து பாத்தீங்கன்னா 30 வருஷம். 30 வயது பூர்த்தி அடைந்தவராக இருத்தல் வேண்டும். அரசாங்கத்தில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. அதான் வேற எந்த இது அதே மாதிரி பெற்ற கடனை திருப்பி தர முடியாதவராக இருத்தல் கூடாது. நாடாளுமன்றத்தில் அவ்வப்போது நடைமுறைப்படுத்தப்படும் தகுதிகளை பெற்றிருத்தல் வேண்டும். ஓகேங்களா? அதான் வேற எந்த இதுலயுமே இருக்கக்கூடாதா? வேற சட்டமன்றமா இருந்தாலும் நாடாளுமன்ற உறுப்பினர்ல வேற எதுலயுமே இருக்கக்கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர் அப்படின்னா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க அவங்களுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். ஸோ எங்களுடைய பதவி காலம் எவ்வளவு சார் அப்படின்னா எவ்வளவு வருஷம் வரைக்கும் இருக்கலாம்? இப்போ நீங்க ஒரு ராஜ்யசபா எம்பி ஆயிட்டீங்க, உங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சு, உங்களை வந்து பாத்தீங்கன்னா ராஜ்யசபா எம்பிக்கு தேர்ந்தெடுத்துட்டாங்க. ஓகேங்களா? நீங்க எவ்வளவு வருஷம் அதில் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னா நீங்க பதவி காலம் டோட்டல் டென்யூர் 6 இயர்ஸ். டோட்டல் டென்யூர் வந்து பாத்தீங்கன்னா 6 வருஷம். இது ஒரு வந்து நிரந்தர, இதை வந்துட்டு கலைக்க முடியாது. இது வந்து பர்மனன்ட் ஹவுஸ். மக்களவை என்ன பண்ணா நம்பிக்கையில்லா தீர்மானம் கூட கொண்டுட்டு வரலாம், இதெல்லாம் அப்படி கிடையாது. இது வந்து பர்மனன்ட் ஹவுஸ். மாநிலங்களவை எல்லாம் கலைக்க முடியாது. இது வந்து நிரந்தர அவை, இதை வந்து கலைக்க முடியாது. ராஜ்யசபா இஸ் a permanent house and cannot be dissolved. Yes, ராஜ்யசபாவை கலைக்க முடியாது. இதுல வந்து நம்பிக்கையில்லா தீர்மானம் அதெல்லாம் கொண்டுட்டு வர முடியாது. இங்கெல்லாம் அந்த மாதிரி ஆப்ஷனே கிடையாது. cannot be dissolved. cannot be dissolved. Yes, total years 6 years. ஓகேங்களா? ஸோ 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ ராஜ்யசபா 1/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு ஒரு டைம் வந்து ரிட்டையர் ஆயிடுவாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. 1/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் சீட்டு ஃப்ரீயா இருக்கும்போது காலியாடு புதிய உறுப்பினர்கள் நிரப்பப்படுகின்றன. துணை குடியரசுத் தலைவர் பதவி வழி மாநிலங்களவை தலைவர். அதான் ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. மாநிலங்களவையுடைய சேர்மன் ஏற்பா துணை குடியரசுத் தலைவர். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவையை வழி நடத்துவார். மாநிலங்களவையுடைய இதை யார் இது பண்றாரு அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர். நீ தெரிஞ்சு வச்சுங்க. இது அதே மாதிரி தான் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள் எம்எல்ஏஸ். அது எப்படி உங்களுக்கு ஒற்றை மாற்று விகித மூலம் சிங்கிள் டிரான்ஸ்பர்பிள் ஓட்டு தான். எப்படி வந்துட்டு குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்களோ அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஒற்றை மாற்று விகிதாச்சாரம் சிங்கிள் டிரான்ஸ்பர்பிள் ஓட். ஓகேங்களா? இதுதான் இன்டைரக்ட் எலெக்ஷன், விச் மீன்ஸ் இன்டைரக்ட் எலெக்ஷன். இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்டைரக்ட் எலெக்ஷன் தேர்ந்தெடுக்கிறது, மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. அடுத்து நோட் பண்ணீங்க மாநிலங்களவையின் செயல்பாடுகள். மாநிலங்களவையின் செயல்பாடுகள். ஃபங்க்ஷன் ஆஃப் ராஜ்யசபா. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ராஜ்யசபா. ராஜ்யசபா எப்படி சார் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ மணி பில் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? எக்ஸப்ட் மணி பில். மணி பில் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மசோதா தான் இருக்குது. ஒன்னு பண மசோதா தான் மணி பில், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில், இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ஆர்டினரி பில். ஓகேங்களா? நிதி மசோதா வந்து பாத்தீங்கன்னா
எக்ஸப்ட் நிதி மசோதா ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா 14 நாள் வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல், வெதர் தி ராஜ்யசபா அக்செப்ட் ஆர் நாட் அக்செப்ட். மணி பில் வித்தின் 14 டேஸ் வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆயிரும். வித்தின் 14 டேஸ் மீன்ஸ் மேக்ஸிமம் 14 டேஸ் கொடுத்துருப்பாங்க. 14 நாட்கள் தான் டைம் அதுக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்ட மணி பில்லு. ஸோ பண மசோதா வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா அக்செப்ட் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னா 14 நாள் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், நிறைவேற்றப்படும். ஸோ எந்த மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களின் ஒப்புதல் தேவை, அதாவது நிதி மசோதா தவிர. அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க, எந்த ஒரு மசோதாவும் எக்ஸப்ட் ஃபினான்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுங்க. மணி பில் எக்ஸப்ட் மணி பில், எனி பில் வந்து எந்த ஒரு மசோதாவும் நீட்ஸ் டு அப்ரூவ்டு ராஜ்யசபா. எந்த ஒரு மசோதாவும் சட்டமாவதற்கு மாநிலங்களவை ஒப்புதல். ஓகேங்களா? ஸோ எந்த எனி பில், ஓகேங்களா, needs to approved by Rajya Sabha to get passed. If the money bill, sorry, except money bill, ஓகேங்களா, மணி பில் ஆட்டோமேட்டிக்காக 14 டேஸ்க்கு அப்புறம் மூவ் ஆயிரும். எஸ், இரு அவைகளின் கூட்டத்திற்கு ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங். இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில் வந்து லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு வந்துருச்சு, ஒரு ஆர்டினரி பில், சாதாரண மசோதா. பட் ராஜ்யசபாவில் 6 மாதம் 6 மந்த் ஆகி கூட அதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னா, பிரசிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு கொடுப்பார். நோட் பண்ணி வச்சுங்க. அடுத்த பாயிண்ட், joint session of both houses to resolve the deadlock. If the bill gets stuck for more than 6 months, நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 6 மாதங்களுக்கு மேல் ஒரு மசோதா பில் மோர் தென் 6 மந்த் ஒப்புதல் பெறவில்லை எனில், இன்கேஸ் அதான் மாநிலங்களவையில் ராஜ்யசபால 6 மந்த்ல மேல ஆயிருச்சு அப்படின்னா மசோதா ஒப்புதல் பெறவில்லை எனில், ஸோ யார் வந்துட்டு அதை அழைப்பு கொடுப்பாங்க, இரு அவையின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்து மசோதாவின் முடக்கத்தை தீர்த்து வைப்பவர் யாரு? If the bill gets stuck more than 6 months in Rajya Sabha, the president calls for a joint session of both houses to resolve the deadlock. ஓகேங்களா? குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இரு அவைகளின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பார். குடியரசுத் தலைவர் இரு அவைகளின் கூட்டத்திற்கு is a more than 6. If the bill gets stuck for more than 6 months in Rajya Sabha, president calls for a joint session of both the house.
ஜாயிண்ட் செஷன் ஆஃப் போத் தி யோஸ். இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அடுத்தது அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுதல் போன்று மக்களவை போன்று மாநிலங்களவையிலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கான கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில். ஓகேங்களா, லோக்சபாக்கு மாதிரி ராஜ்யசபாவுக்கும் சேம் பவர் இருக்குது அப்படின்ட்டு இருக்கிறாங்க. சேம் பவர் ஆஃப் லோக்சபா ஃபார் பாசிங் எனி பில் ஃபார் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாக்கள் மக்களவையில் எப்படி தாக்கல் செய்கிறீங்களோ அதே மாதிரி மாநிலங்களவையிலையும் தாக்கல் செய்யணும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. அதே மாதிரி மாநிலங்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வாக்களிக்கும் அதிகாரம். ஓகேங்களா, ஒன்லி ஃபார் நாமினேட்டட் மெம்பர்ஸ் தான் வரமாட்டாங்கப்பா. நாமினேட்டட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. குடியரசுத் தலைவர் தேர்தலில் போத் ஹவுசஸ் ஆஃப் எலெக்டட் மெம்பர்ஸ், மக்களவை மாநிலங்களவை உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்க ஓட் போடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். அதான் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவர் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறை இது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரம் பெற்றுள்ளாங்க. இம்பீச்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் ராஜ்யசபாவும் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க மெம்பர்ஸ். குடியரசுத் தலைவர் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் பதவி நீக்க செயல்முறைகளில் அதிகாரம் பெற்றுள்ளனர். அடுத்த பாயிண்ட் நோட் பண்ணீங்க. தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவை பெற்றுள்ளது. மாநில அரசு பட்டியல் இங்க ஒவ்வொரு மாநிலத்தை சார்ந்துதான் போறாங்க. அப்படிங்கும்போது மாநில அரசு பட்டியலை உருவாக்கும் அதிகாரம் மாநிலங்களவை பெற்றுள்ளது அப்படின்னு இருக்காங்க. ராஜ்யசபா has the power to make a state list. ஸ்டேட் லிஸ்ட்ல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுசாக கொண்டுட்டு வரலாம். நேஷனல் இம்பார்ட்டன்ஸு, தேசிய முக்கியத்துவம் கருதியும் எஸ் அது மாநிலங்களை அப்படி கொண்டுட்டு வரும்போது எவ்வளோ பெரும்பான்மை இருக்கணும் அப்படின்னா 2/3 உறுப்பினர்கள். இப்போ ஒரு பில் தமிழ்நாடுக்கு மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஏதாவது கொண்டுட்டு வராங்க அப்படின்னா 2/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீர்மானத்திற்கு வந்துட்டு ஒப்புதல் பெறணும். Two-third மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்யசபா பாசஸ் ரெசல்யூஷன் டு சப்போர்ட். ஒரு பில் கொண்டுட்டு வராங்க அப்படின்னா ஸ்டேட் லிஸ்ட்ல மாநில பட்டியலுக்கு தேவையானது மாநிலங்களவையில் 2/3 உறுப்பினர்கள் பெரும்பான்மையுடன் 2/3 உறுப்பினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிக்கணும்னு தெரிஞ்சு. அந்த பில் பாஸ் பண்ணணும் அப்படின்னா 2/3 ரெசல்யூஷன் டு 2/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணணும். ராஜ்யசபா கேன் ஆல்சோ கிரியேட் அபோலிஷன் ஆல் இந்தியா சர்வீசஸ் இஃப் மெஜாரிட்டி ஆஃப் மெம்பர் 2/3. ஸோ அகில இந்திய பணிகளை உருவாக்கவும் நீக்கவும் அதிகாரம் யாருக்கு அப்படின்னா ராஜ்யசபாக்கு. பட் அகில இந்திய பணியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக யாருக்கு அதிகாரம்னா நாடாளுமன்றம் தான். உருவாக்க நீக்கவும் அதிகாரம் பெற்றுள்ளதுன்னு தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இப்போ ரீசன்ட் டிஎன்பிஎஸ்சியில் எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா ஆல் இண்டியா சர்வீசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டெசிஷன் வந்து நாடாளுமன்றம் தான். பட் இங்கே வந்துட்டு கிரியேட் பண்ணுறது இல்லை அப்படின்னா அபோலிஷ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ராஜ்யசபாவுக்கு பவர் இருக்குன்னு கொடுத்துருக்குறாங்க. ஆனால் ஒரு கொஸ்டின் நாடாளுமன்றம்னு கொடுத்துருந்தாங்க. இந்த கொஸ்டின் நல்லா படிச்சு தான் எடுக்கணும். நம்ம ராஜ்யசபா என்ன சொல்றாங்க சார் அப்படின்னா இந்திய பணிகளை ஐஏஎஸ் நீக்கவும் அதிகாரம். ஐஏஎஸ் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா அபாலிஷ் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது 2/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுது
சப்போர்ட் பண்ணும். தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு இம்பார்ட்டன்ஸை கொண்டுட்டு வராங்க அப்படின்னா எல்லாமே 2/3 தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததெல்லாம் கொண்டுட்டு வராங்கன்னா மினிமம் 3/2 கண்டிப்பாக ஆதரவு தெரிவிக்கணும்பா. 1/3 வரவே வராது. ஒரு அமெண்ட்மெண்ட் பில் கொண்டு வராங்க அப்படின்னா நீங்களே தெரிஞ்சுக்கணும். அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஓகேங்களா? ஒரு இந்திய அளவில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மாநிலங்களும் அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பொதுப்பட்டியல் இருக்கிறதோ ஏதோ ஒரு முக்கியமானது. அரசியலமைப்பு திருத்த சட்டம்னாவே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் தான், ஓகேங்களா? ஆல்ரெடி எழுத இருக்கிறத மாத்துறாங்க அப்படின்னா மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கே தெரிஞ்சிருக்கணும். 2/3 3/2 உறுப்பினர்கள் ஆதரவு கொடுக்கணும்னு, ஓகேங்களா? நம்மளே ஜஸ்டிஃபை பண்ணணும் இந்த மாதிரி சப்ஜெக்டை. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸு, இதுக்கு இவ்வளோ பேர் ஆதரவு தெரிவிச்சா தான் அது பில்லு வந்து பாஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சப்ஜெக்ட் புரிஞ்சுக்கணும் நம்மளே. 2/3 எவ்வளோ இடத்துல படிப்பீங்க? மனப்பாடம் பண்ணிட்டு போனால் நிற்காது 2/3. ஏன்னா ஒரு சில இடத்துல 1/3 வரும். இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுதான் ஓகே. இந்த மாதிரி ஒரு முக்கியமான இம்பார்ட்டன்ட் விஷயங்கள் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொண்டுட்டு வரதுக்குலாம் கண்டிப்பாக இவ்வளோ உறுப்பினர்கள் வந்துட்டு இதுக்கு வந்து ஆதரவு கொடுத்தா மட்டும்தான் அந்த இதே மசோதாவே இதாகும், சட்டமாக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் நிதி மசோதாவை திருத்தம் செய்யவோ நிராகரிக்கவோ மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லை, ஓகேங்களா? ஸோ மணி பில் வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் ஹேவ் எனி பவர் டு ரிஜெக்ட் ஆர் அமெண்ட் வந்து மணி பில். லோக்சபா கேன் ஒன்லி இன்ட்ரோடியூஸ் மணி பில் அண்ட் இட்ஸ் அப்ரூவ்டு பை தி லோக்சபா, ஓகேங்களா? இட் இஸ் பாஸ்டு பை ராஜ்யசபா ஃபார் இட்ஸ் அப்ரூவல். ஸோ வித்தின் 14 days தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க, வித்தின் 14 days தான். வித்தின் 14 days மணி பில் கேன் பி பாஸ்டு வித்தின் 14 days. 14 நாட்கள் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றால் ஒப்புதல் பெறாமலேயே சட்டமாகிவிடும் அப்படின்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ அதான் ராஜ்யசபாக்களால் ஒன்றுமே பண்ண முடியாது மணி பில்லாம், ஓகேங்களா? சொல்லலாம் பண்ணலாம், அது ஆட்டோமேட்டிக்காக 14 days மூவ் ஆயிடும், பில் பாஸ் ஆயிடும். எஸ் காப்பி. ஹலோ, மினிட் நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மக்களவை. இது லோக்சபா. அடுத்து மக்களவை. அடுத்து மக்களவை. அடுத்து மக்களவை. நெக்ஸ்ட் நோட் பண்ணீங்க லோக்சபா. இதான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலர் ஹவுஸ் ஆஃப் தி இந்தியன் பார்லிமெண்ட் அண்ட் கண்டைன்ஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி பீப்புள், ஓகேங்களா? ஸோ மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 543 உறுப்பினர்கள் இங்கே தான் இருப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சதில்ல, இப்போ தான் ஃபர்ஸ்ட் அசம்பிளி நடந்தது அங்கே பார்லிமெண்ட்ல. ஸோ அதே மாதிரி வந்து முதல் கூட்டத்தொடர், ஓகேங்களா? ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் கூட்டத்தொடரை யார் ஃபர்ஸ்ட் பேசுவாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். அதே மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஃபினான்ஸ் செஷன் நடக்கும், ஓகேங்களா? ஸோ அந்த செஷன்ல யார் சார் நிதி கூட்டத்தொடர், அந்த கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் தான் பேசுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் முதல் கூட்டத்தொடரில் குடியரசுத் தலைவர் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சதுமே 5 இயர்ஸ்க்கு ஒன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அசம்பிளி எலெக்ஷன், ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன் முடிஞ்சது, பொது தேர்தல் முடிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா
குடியரசுத் தலைவர் தான் ஸ்பீச் கொடுப்பாங்க. ஸோ மக்களவை வந்து பார்த்தீங்கன்னா இதில் யார் சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அப்படின்னு தெரிஞ்சுவாங்க. யார் சார் இது வந்துட்டு 530 ப்ளஸ் 530 ப்ளஸ் பல்வேறு மாநிலங்களிலிருந்து 13 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசங்களை நோட் பண்ணி வச்சுங்க. இப்படிதான் கொடுத்துருக்குறாங்க. 543 530 ப்ளஸ் 13 இந்த 2 ஆங்கிலோ இண்டியன்ஸில் எடுத்துட்டாங்கப்பா. இதெல்லாம் இருந்தது இப்போலாம் காணோம். 545 543 ப்ளஸ் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலோ இண்டியன்ஸு அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் 2 ஆங்கிலோ இண்டியனை நியமனம் பண்ணாங்க. அதில் எடுத்துட்டாங்க. ஐநூற்றி 43 உறுப்பினர்கள் 2 பேர் குடியரசுத் தலைவர் நாமினேட் பண்ணுவார். 530 அப்படிங்கிறது பல்வேறு மாநிலங்கள், 13 அப்படிங்கிறது யூடிஸ். இது ஸ்டேட்டு, இது யூடிஸ். இந்த 2 காண எடுத்துட்டாங்க. இப்போ தெரிஞ்ச விஷயம் ஸ்கூல் புக்கில் இருக்கிறது. மேக்ஸிமம் அப் டு வந்து 552 வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு இருக்கிறாங்க. அதிகபட்சமாக அப் டு எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னா 552. பட் ப்ரெசென்ட்டாக 543 தான். 552 வரைக்கும் இருக்கலாம். 2 வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பாங்க. 545 கொடுத்துருப்பாங்க. சும்மா தெரிஞ்சு வச்சுங்க. ஸ்கூல் புக்கில் ப்ரெசென்ட்டாக 545 கொடுத்துருப்பாங்க. 543 ப்ளஸ் 2 அந்த அமெண்ட்மெண்ட் தான் அந்த 105ல் கொண்டு வந்தாங்க. அடுத்து நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு மக்களவை உறுப்பினர் லோக்சபா எம்பி ஆகணும் அப்படின்னா மினிமம் 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும். எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இந்திய குடிமகனாகவும் இருத்தல் வேண்டும். 25 வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா he should have his name in electoral rolls in some part of the country. ஓகேங்களா. அவருடைய பெயர் நாட்டின் ஏதோ ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருத்தல் வேண்டும். மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருத்தல் கூடாது. மனநிலை சரியில்லாதவரோ பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவரோ இருத்தல் கூடாதுன்னு இருக்காங்க. தெரிஞ்சு வச்சுங்க. கடன்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. மக்களவை உறுப்பினருடைய பதவிகளும் 5 ஆண்டுகள். ஓகேங்களா. பிரதம அமைச்சர் ஆலோசனை பெயர் குடியரசுத் தலைவர் மக்களவையை கலைக்கலாம். ஓகேங்களா. தெரிஞ்சு வச்சுங்க. நம்பிக்கை மக்களின் நம்பிக்கை வாக்கெடுப்பில் எந்த ஒரு கட்சிக்கும் கூட்டணிக்கும் பெரும்பான்மை இல்லாத பட்சத்தில் குடியரசுத் தலைவர் மக்களவை கலைக்கலாம். ஸோ அதான் 543 272 சீட்டுக்கு மேலே இருக்கிற கட்சி வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சி. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் 240 வின் பண்ணியிருந்தாங்க. 32 கூட்டணி. ஓகேங்களா. வச்சு இப்போ பெரும்பான்மை பண்ணி அவங்க ரன் பண்ணுறாங்க. தேர்தல் இப்போதான் நடந்து முடிஞ்சது. மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இந்திய தேர்தல் ஆணையம் தான் என்னோட ஒர்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தான் கண்டக்ட் பண்ணுறாங்க எலெக்ஷன். ஓகேங்களா. ஜென்ரல் அசம்பிளி எலெக்ஷன் வந்து யார் இது பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இசிஐ. ஓகேங்களா. மக்கள் தொகையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா பல தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு இருப்பாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. சரி, அதான் தமிழ்நாட்டில் 39 தொகுதி மக்களவை தொகுதிகள் நமக்கு தெரியும். யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸா அதை பேஸ் பண்ணி தான் தேர்தல் நடத்துகிறாங்க. 18 வயது 18 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தேர்தலில் எலெக்ஷனில் ஓட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ மோஸ்ட்லி காலேஜ் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோ 10th வரைக்கும் எவ்வளோ 15 17 ஈவன் செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸே எலெக்ஷன் ஓட் பண்ணலாம். ஓகேங்களா. காலேஜ் இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் ஆர்ட்ஸ் காலேஜில் படிக்கிறாங்கன்னா ஈவன் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனே ஒரு நாட்டு ஒரு எம்எல்ஏஸ் எம்பிஸே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கலாம். அதே மாதிரி பஞ்சாயத்து எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18 வயசு ஆனாவே சொசைட்டி பற்றி தெரிஞ்சிருக்கணும், சமூகத்தை பற்றி. 28 வயசில் தெரியுது, 45 வயசில் தெரிஞ்சதுன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? சொசைட்டியை பற்றி ஒன்றும் பண்ண முடியாது. எஸ். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 2000 இன்னும் 10 இயர்ஸ் கழிச்சுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்எஜுகேட்டட்லாம் கொஞ்சம் சர்வே பண்ணுறதே கஷ்டம்தான்.
கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமையும் ஆர்கனைஸ் பண்ண தெரியாது, கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஸ்கீம்ஸையும் அவனால் வந்து பார்த்தீங்கன்னா அக்சஸ் பண்ணுறதே ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருப்பாங்க நிறைய பேர். கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இதோ இப்போ ஜாலியாக இருக்கலாம் எங்கள் ஏஜில், அதுக்கப்புறம் போக போகலாம் அதுக்கப்புறம்லாம் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். எல்லாமே திருடனா இருக்கிறடா அப்படின்ட்டுருவான், கண்டுபிடிக்க தெரியாது எங்களால். டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. அதான் ஆல்ரெடி சொன்னது, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் போத் ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷனை லேர்ன் பண்ணி நிறைய மேலேயும் போயிடலாம், ஒன்றும் தெரியாத டம்ப் ஆயிடலாம். அது இண்டிவிஜுவல் அவங்க கையில் தான் இருக்குது. டெமோக்ராட்டிக்கை பர்ஃபெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டால் மேலே போயிடலாம், டெமோக்ராட்டிக்கை தெரியல அப்படின்னா ஃபுல்லாக டம்ப் ஆயிடலாம். என்ன ஒன்றும் பண்ண முடியாது, யார் திருடங்கிறதே கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிரும் கடைசி வரைக்கும். பாருங்க எவ்வளோ பாருங்க, ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரில் அழகாக பாருங்க, நீங்களே பாருங்க. அழகாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரான் ஒரு இருக்குது. இதெல்லாம் இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம், ஒன்றும் கொஷினே கேட்க முடியாது நீங்கள். ஓகேங்களா? நிறைய இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கரன்சிலாம் நிறைய இருக்குது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ்டிடி மாத்திரம், அதெல்லாம் அவனா எவனா எங்கே போய் கண்டுபிடிப்பீங்க யூஎஸ்டிடிலாம்? அமெரிக்காவில் போய் கேட்பீங்களா? எங்கே இருக்கிறானே தெரியாது. ஐஎன்ஆர்லேருந்து யூஎஸ்டிடி கன்வெர்ட் பண்ணுறான், இல்லை ஐஎன்ஆர்லேருந்து அது பார்த்தீங்கன்னா ட்ரானுக்கு கன்வெர்ட் பண்ணுறான். ட்ரான்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் அதெல்லாம் பிட்காயின் அந்த மாதிரி நிறைய போயிருது. பிளாக் செயின் டெக்னாலஜிலாம் வந்துருச்சுன்னா பேங்கே கிடையாது, எங்கேயோ ஒருத்தன் உட்காந்து கோடிங் போட்டுட்டு இருப்பான். ஓகேங்களா? கோடிங் போட்டு நீ அழகாக என்ன பண்ணிடுவான், அவனே ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி அதுக்குண்டான பிளாக் செயின் அவனே க்ரியேட் பண்ணி. ஓகேங்களா? இப்போ கரன்சி நீங்களே க்ரியேட் பண்ணி நீங்களே ஒருத்தங்கிட்ட இருந்து சேஞ்ச் பண்ணுற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு, பேங்க்கே கிடையாது. ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஒரே ஒரு பர்சன், அந்த ஒரு பர்சனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் செயினை க்ரியேட் பண்ணி அதை வந்து பார்த்தீங்கன்னா சம்படி இஸ் ஹேவ் டு பை. ஓகேங்களா? யாராவது ஒருத்தர் பை பண்ணுறாங்க அப்படின்னா அது மட்டும் கொஷின் கேட்க முடியும். படிக்கிறத பாருங்கள் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அந்த மாதிரி படித்தவங்க கூட அந்த மாதிரி என்ன பண்ணிடுறேன், பிளாக் செயினை வச்சு அழகாக கரன்சியாக ஒரு அப்ளிகேஷனை க்ரியேட் பண்ணி இந்த ஆப்புக்குள்ளே உங்களை அக்சஸ் பண்ண வச்சு பீப்புளை அண்ணன் படிக்காதவனா அதான் அக்சஸ் பண்ணுவான். நீ காசு கொடுக்கலாம் அப்படி மீன்ஸ் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் இந்த கேமை விளையாடு அப்படின்னு அவன் ஐஎன்ஆர் அழகாக வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்டிடியோ ட்ரானுக்கோ மாற்றி அழகாக வந்து என்ன பண்ணிடுறான், அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டை அழகாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறான். நம்மளால் அவனை என்னவே பண்ண முடியாது, அவன் எங்கே உட்காந்து அந்த பிளாக் செயினை க்ரியேட் பண்ணானே கண்டுபிடிக்க முடியாது கடைசி வரைக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா இருக்குது இன்றைக்கெலாம். அதனால தான் குரூப் 2 மெயின்ஸில் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், குரூப் 2 மெயின்ஸ் எழுதுறவங்களுக்குலாம் தெரியும் பாருங்கள், பிளாக் செயின் டெக்னாலஜினா எதுக்கு சார் வச்சுருக்கிறாங்கன்னா இதுக்கு தான் வச்சுருக்கிறாங்க. ட்ரான்னா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், யூஎஸ்டிடி என்னென்னு தெரிஞ்சிருக்கணும், ஈரோனா என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? எந்த பிளாட்ஃபார்ம் எப்படி பிளாக் செயின் க்ரியேட் பண்ணுறான் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கேட்க போகிறாங்க குரூப் ஏ மெயின்ஸில். சார் வந்து சும்மா சொல்கிறாரு மோட்டிவேஷன்லாம் அப்படிலாம் கிடையாது, இது சப்ஜெக்ட் நாலேஜ். இதெல்லாம் படிக்கல அதனால மோட்டிவேஷன் சொல்கிறாருன்னு கிடையாது, இதெல்லாம் சப்ஜெக்ட்லேயே இருக்குது. குரூப் 2ல பிளாக் செயின் டெக்னாலஜின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. பாருங்க எவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாங்கன்னு. ஒரே ஒரு பிளாக் செயினை கிரியேட் பண்ணிட்டான்னு வச்சுங்களே, அந்த அந்த இந்த பிளாக் செயினை வச்சு ஒரு ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு அப்ளிகேஷனில் இந்த பிளாக் செயின் அவன் கொண்டு வந்து போட்டு நம்மளுடைய ஐஎன்ஆரை வந்து பார்த்தீங்கன்னா அவன் யூஎஸ்டிடியோ கன்வெர்ட் பண்ணி இல்லைன்னா இந்த பிளாக் செயின் மூலிமா கன்வெர்ட் பண்ணி மணியை ஈஸியாக அவனுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவான். ஓகேங்களா? ஸோ சம் ஆஃப் தி சீனாஸ், யூஎஸ்ஏ ஒரு சிலர்லாம் பண்ணுறாங்க, பிளாக் செயின்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இங்கே இந்தியாவிலலாம் அதெல்லாம் வந்து அதான் சொல்கிறாங்க, இதெல்லாம் அன்அத்தாரைஸ்டு ஆர்பிஐ இதெல்லாம் யூஸ் பண்ணி மணி போயிடுச்சுன்னா நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டாங்க ஆல்ரெடி. பிளாக் செயினில் மாட்டுற, கிரிப்டோவில் மாட்டுற, இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்மில் மாட்டினீங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாதுன்ட்டாங்க. இன்னும் கடைசியாக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணலாம் வைப்பாங்க, அவ்வளோதான். பேங்க் சைடு இருந்து, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இருந்து எஸ்பிஐயில் யூஸ் பண்ணுறீங்க இல்லை இந்தியன் பேங்க்கில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டோடைய மணி ஃபர்தராக மூவ்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடியோ இல்லை உங்களுடைய டெபிட் கார்டு அக்கௌண்ட் டெபிட்டை வந்து பார்த்தீங்கன்னா டிசேபிள் பண்ணி வைப்பாங்க. அவ்வளோதான் பண்ண முடியும். மணியை ரெக்கவர் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வாய்ப்பே கிடையாது. ஏதோ அப்படியே மோட்டிவேஷனுக்கு போட்டுக்க வேண்டியதான். இங்கே பிளாக் செயினில் கொடுத்துருக்குறாங்க, அவ்வளோதான். எஸ், அடுத்த நோட் பண்ணிங்க.
அதான் 18 இயர்ஸ் இது பண்ணா ஓட் பண்றோம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அடுத்து மக்களவையின் செயல்பாடுகள். மக்களவையின் செயல்பாடுகள். பட் இதெல்லாம் கண்டிப்பா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் ஓரளவுக்கு தெரியும். நான் டெக்னிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் கொஞ்சம் டஃப் கொடுக்கும் வரும் காலங்கள்லாம். ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லூப். அப்புறம் என்ன பண்ண சொல்றீங்க? அதே திருவள்ளுவர் தான் உலகம் போக்கு போக்க அறிஞ்சிங்கன்னு தான் சொல்றாரு. 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டு போயிட்டாரு. அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கல்வி கற்றுட்டு இது பண்ணுங்க. இப்போ இதே 2020 நான் 24 படிக்கிறேன்னா இன்னும் 2000 வருஷம் கழிச்சு இதே இருக்க போறது கிடையாது. ஓகேங்களா? இப்போ படிச்சதுல 1% கூட இல்லாம இருக்கலாம் படிக்கிறதுல. அன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு தான் எடுத்துட்டு போவேன். தமிழ் நூட்கள்லாம் அதான் நிறைய விஷயங்கள் டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க சூப்பரா. அதனாலதான் சங்க இலக்கியம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை அழகாக காட்டுகிறதுன்னு சொல்லி கொஷின்ஸ் கூட இருக்கும் புக்லேயே. ஸோ அது டிஃபைன்டு. ஓகேங்களா? அது பேசிக்ஸ். ஒரு பில்லர் அப்படின்னா பில்லர் இது பண்ணுறோம் அப்படின்னா எப்படி பேஸ் மட்டும் அப்படிங்கிற மாதிரி தமிழ் நூற்றில் பேசிக்ஸ் லைஃப் லைஃப் ஸ்கில்ஸ் மாதிரி வாழ்க்கையினுடைய அடிப்படை விஷயங்கள் நிறையா விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா அன்றைக்கி டெக்னாலஜியில் எதுவுமே கிடையாது. ஓகேங்களா? இன்கேஸ் ஃபியூச்சரில் இன்கேஸ் டெக்னாலஜி இல்லைன்னா கூட இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கிறாங்க. அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்துவோம். இல்லை பாருங்க, இன்னைக்கு நம்ம இதில் ஆன்லைனில் இன்னைக்கு எங்கே இருந்தாலும் படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறீங்க. ஓகேங்களா? இவ்வளோ தூரம் அக்சஸ் பண்ணுறோம் நம்ம. திரும்பவும் கிளாஸை யூடியூப்லேயாவது பார்க்குறோம். நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. அன்றைக்கெலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் யோசிச்சு பாருங்க. குருவை தேடி தான் போயிருக்கணும், இல்லை டீச்சரை தேடி ஆசிரியர் தேடி தான் பையன் போய் ஆகணும். போய் உட்காந்து அவர் என்ன ஓலை பனையோ இதுதான் இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் எழுதுறதுலாம் படிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். நீ பேப்பரில் நம்ம எப்படி வேணால் இருக்கிறோம், எப்படி வேணால் சைன் பண்ணுறோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பாருங்க. அப்பயே எவ்வளோ நூட்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயங்கள். இது அனைத்து மசோதாக்களையும் மக்களவையில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும். ஓகேங்களா? நிதி மசோதாவை விட அனைத்து மசோதாக்களையும் மக்களவை லோக்சபாவில் அறிமுகப்படுத்தவும் நிறைவேற்றவும் முடியும் அப்படின்றது. இங்க ரொம்ப தூரம் கல்வி கற்கலாம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா தான் சங்க காலத்துல எல்லாமே சவுத் இந்தியா தான். எங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க திருக்குற்றாலம் இந்த அந்த சைடு தான் ஃபுல்லாவே சவுத் சைடு தான். இங்கெல்லாம் இந்த பக்கம்லாம் கிடையாது. இங்க தொண்டை மண்டலம்லாம் அந்த அளவுக்கு பெருசால எதுவும் கிடையாது. பட் ஃபுல் அண்ட் ஃபுல் அதான் சேர சோழ பாண்டியர்கள். அந்த பாண்டியர்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் ஆசிரியர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணியிருக்கிறாங்க, ஆதரித்திருக்கிறார்கள் பாண்டியர்களை. சோழர்களுமே ரெஸ்பெக்ட் பண்ணியிருப்பாங்க. கரிகால சோழன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டினப்பாலை நூலின் ஆசிரியருக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கொடுத்துருக்குறாப்புல. ஓகேங்களா? நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. பாண்டியர்களுமே ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். பட் சேரர்களை பற்றி பெருசாக தெரியல. பாண்டியர்கள் காலத்தில் தான் 49 தமிழ் பணி புலவர்கள் செய்து வந்து பார்த்தீங்கன்னா 49 பேர். எஸ், அந்த இறையானர் நக்கீரர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பழைய நூட்கள்லாம் காணாம போயிருக்க மாட்டேங்குது. ஆனால் நிறைய விஷயங்கள் வந்து நக்கீரர் சொல்லியிருப்பாரு. இசை இலக்கண நூல்கள், நாடக இலக்கண நூல்கள்லாம் இருந்திருக்கு. அதெல்லாம் இல்லை இன்னைக்கெல்லாம். சரிங்களா? இன்னைக்கு இருக்கிறது சாரி மீன்ஸ் இலக்கணத்துக்கு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம். தொல்காப்பியர் எழுதி வச்சது இருக்குது. இசை இலக்கண நூல்கள், நாடக இலக்கண நூல்கள்லாம் காணோம். மீன்ஸ் அது என்ன ஆச்சு, எப்படி இதாச்சுன்னு தெரியல. எஸ், நோட் பண்ணிங்க. அடுத்த பாயிண்ட். எஸ், குடியரசுத் தலைவர்கள், உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பதவி நீக்கம். அதுல வந்து பாத்தீங்கன்னா மாநிலங்களவை போல மக்களவைக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு இருப்பாங்க. அதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கான எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றுவதிலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கு சமமான அதிகாரம். ஓகேங்களா? இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நம்பிக்கையில்லா தீர்மானம் லோக்சபாவில் மட்டுமே அறிமுகப்படுத்தப்படும். நோட் பண்ணி வச்சுங்க.
நம்பிக்கையில்லா தீர்மானம், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்த முடியும். ஸோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சார் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்லி லோக்சபா. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒன்லி இன்ட்ரடியூஸ்டு லோக்சபா. ஓகேங்களா, அது தெரிஞ்ச விஷயங்க. தமிழ்நாடு மெம்பர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து பார்க்க போகிறோம் ஸ்பீக்கர், சபாநாயகர். அதான் பார்த்துருப்போம் 18வது மக்களவை தேர்தலில் எலெக்ஷன் நடந்ததில் சபாநாயகர் ப்ரீவியஸாக இருந்தவரை தான் தேர்ந்தெடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ அவர் தான் ப்ரீவியஸாகவும் இருந்தார். அவரையே வந்து பார்த்தீங்கன்னா திரும்பவும் கண்டினியூ பண்ணுறாங்க. டெப்டி ஸ்பீக்கர் யாருன்னு தெரியல. டெப்டி ஸ்பீக்கர் யாரு? போன டைம் தம்பிதுரை இருந்தாருங்க. இந்த டைம் யாருன்னு தெரியல. டெப்டி ஸ்பீக்கர் இருந்தால் பார்க்கணும். சபாநாயகர் ஓகே, டெப்டி ஸ்பீக்கர் நானே பார்க்கல. நியூஸில் இங்கே சொல்லலை. இங்கே மக்களவையின் தலைமை ஏற்று நடத்துபவர் யார் அப்படின்னா சபாநாயகர் தான். அசம்பிளி பார்லிமெண்ட் ஒன் டே பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணிட்டாங்க. எதிர்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணனால ஒன் டே பிஃபோரே வந்து பார்த்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டாங்க. வைண்ட் அப் பண்ணுறதுனால யாருக்கு பெனிஃபிட்? மக்களவை தலைமை ஏற்று நடத்துபவர். Lok Sabha is presided over by the speaker who is elected by its members. ஓகேங்களா, நேற்று நடந்தது. ப்ரீவியஸாக இருக்கிற வரையும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுத்திருப்பாங்க, எலெக்ட் பண்ணியிருப்பாங்க. எஸ், மக்களவை கலைக்கப்பட்டாலும் புதிய சபாநாயகர் தேர்ந்தெடுக்கும் வரை இவர் கண்டினியூவாக இருப்பார். ஓகேங்களா. இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர், இரு அவையின் கூட்டத்திற்கு அழைப்பு விடுப்பவர் தான் குடியரசுத் தலைவர். ஓகேங்களா. அதுக்கு தலைமை வகிப்பவர் யார் அப்படின்னா ஸ்பீக்கர். கிளியர் எழுதி வச்சுங்க. கூட்டத்தை ரெண்டு பிரச்சனை அப்படின்னா அதான் மக்களவை மாநிலங்களில் ஒரு பில் பாஸ் ஆகாம வெயிட் பண்ணிருக்குது 6 மாசத்துக்கு மேல ஆச்சு அப்படின்னா அது என்னன்னு சொல்லி ஜாயின்ட் செஷன் மீட்டிங் வந்து டெட்லாக்கா இருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்றது வந்து குடியரசுத் தலைவர். அதுக்கு தலைமை இது பண்றது ஸ்பீக்கர். நோட் பண்ணி வச்சுங்க. நாடாளுமன்ற இரு அவைகளின் கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் சிட்டிங் மீட்டிங்கோட இது ப்ரெசைட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீக்கர் தான். அழைப்பு விடுப்பவர் தான் வந்து பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவர். நாடாளுமன்றத்தோட இரு அவை கூட்டத்திற்கு இது எப்ப சார் நடக்கும்னு இப்பதான் நம்ம பார்த்துருக்கிறோம். ஒரு பில் வந்து மக்களவையிலிருந்து மாநிலங்களவைக்கோ இதுல 6 மாசத்துக்கு மேல டெட்லாக் ஆயிருக்குது. இதுல ஒண்ணு மோஸ்ட்லி ஃபர்ஸ்ட் மக்களவைக்கு தான் அமுச்சு விடுவாங்க. அங்கதான் பில் இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜ்யசபாக்கு போகும். ஓகேங்களா. ஸோ அங்க போகும்போது ஏதாவது டெட்லாக் ஆயிடுச்சு 6 மந்த் அப்படின்னா அது என்ன ஏதுன்னு பாருங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் ஸ்பீக்கர். மக்களவை சபாநாயகர், மாநிலங்களவை தலைவர் எழுதிடாதீங்க. ஓகேங்களா. மாநிலங்களவையில் பிரச்சனை இருந்தாலும் கூட அந்த பில்லை கூட்டத்திற்கு யாரு சார் தலைமை வகிப்பார் அப்படின்னா மக்களவை சபாநாயகர். யாருன்னா அதான் சபாநாயகர், மக்களவை சபாநாயகர். ஸ்பீக்கர் அப்படின்னாவே லோக்சபான்னு தான் இருக்கும். ஜாயிண்ட் சிட்டிங் மீட்டிங் presided over a joint sitting of the two houses of parliament. Joint sitting of the two houses of parliament.
இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஒரு மசோதாவை, சாதாரண மசோதாவா நிதி மசோதாவா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷனே பண்ணுறது யாரு சார் அப்படின்னா ஸ்பீக்கர் தான். ஒரு பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி பில்லா இல்லை அப்படின்னா மணி பில்லா அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா டெசிஷன் யார் எடுப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர் தான். சாதாரண மசோதாவா அல்லது பண மசோதாவா தீர்மானிக்கும் அதிகாரம் யாருக்கு அப்படின்னா சார் ஸ்பீக்கருக்கு தான். A decision of speaker whether the bill is whether a bill or money bill, ஸ்பீக்கர் தான் ஃபைனல் டிசிஷன். பில் ஆர் மணி பில் அப்படிங்கிற டெசிஷன் யார் சார் இது பண்ணுவாங்க அப்படின்னா எடுப்பாங்க அப்படின்னா ஸ்பீக்கர். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தடை சட்டம் என்னது ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட். எஸ் ஆன்டி டிஃபெக்ஷன். எஸ் 1985 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க கட்சி தாவல் தடை சட்டம். எத்தனாவது அட்டவணைனா 10வது 10th ஷெடியூல் இருக்கும். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது கேட்குறாங்க. ஒரு மக்களவை உறுப்பினராக தகுதி பெற்றவரா இல்லையா அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கும் அதிகாரம் சபாநாயகருக்கு தான் இருக்குது. அதாவது சபாநாயகர் ஸ்பீக்கர் இல்லாத போது வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா தலைமை வகிப்பார் துணை சபாநாயகர். இதை நோட் பண்ணி வச்சுங்க. என்ன சார் அது சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம். ஒரு கட்சியில் தேர்ந்தெடுத்துட்டு நீங்கள் திரும்ப வேறு கட்சிக்கு போகிறீங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் பிறகு உங்களை என்ன பண்ணிடுவாங்க ரிமூவ் பண்ணி விட்டுருவாங்க. மக்களவை உறுப்பினரா இல்லை தகுதி பெற்றவரா இல்லையா அப்படின்னு சொல்லி கட்சி தாவல் தடை சட்டம் 1985 கொண்டு வந்தாங்க. 10வது அட்டவணை 10th ஷெடியூல் கட்சி தாவல் தடை சட்டம். அண்டர் தி ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட். நைன்டீன் 85 incorporated in 10th schedule. Yes. ஸ்பீக்கரோட வேக்கண்டாக இருக்கும்போது ஆப்சண்டாக இருக்கிறாரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெப்டி ஸ்பீக்கர் வந்துட்டு ப்ரெசைட் பண்ணுவார். ஸோ பார்லிமெண்ட்ரி செஷன் வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் செஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் நடைபெறும். பிப்ரவரி 2 மே. அடுத்து மழைக்காலம் செஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன் செஷன் ஜூலை டு செப்டம்பர். வின்டர் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் டு டிசம்பர் குளிர்கால கூட்டத்தொடர். பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா பண மசோதாலாம் தாக்கல் செய்வாங்க. பட்ஜெட் கூட்டத்தொடரில் வந்து பார்த்தீங்கன்னா மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செஷன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்துட்டு ப்ரெசைட் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில் ஃபஸ்ட்டு. பட்ஜெட் செஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் ஃபஸ்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க. இந்த ஆண்டின் இந்தியாவின் நிதிநிலை அறிக்கை அப்படின்னு சொல்லி. பிப்ரவரி டு மே. எதுக்கு சார் மே அப்படின்னா பிப்ரவரி நடந்து முடியுது அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப்ரூவலு குடியரசுத் தலைவர்கிட்ட வரைக்கும் போகணும். ஓகேங்களா. ஃபைனலாக ஆக்ட் எல்லாம் கொண்டு வராங்க அப்படின்னா 3 months ஆயிடும் சட்டம் நடைமுறைக்கு வர. அதான் வந்து பார்த்தீங்கன்னா சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு அப்படின்னு கேட்குறாங்க. சட்டம் நடைமுறைக்கு வந்தது அப்படிங்கிறாங்க. எஸ் ஆர் நோ. அதான் நடைமுறைக்கு வந்தது கொண்டு வரப்பட்டது. எப்போ பார்லிமெண்ட்டில் எனாக்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் வென் கேம் இன்டு தி ஃபோர்ஸ் ஆன் இப்போ வந்து நடைமுறைக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். பட்ஜெட் கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் 3 டைம் நடைபெறும் மினிமமாக. எமர்ஜென்சி டைமில் ஏதாவது கூட இது பண்ணலாம் கூட்டத்தொடர் கூட்டலாம். பட்ஜெட் கூட்டத்தொடர் மினிமம் 3 டைம் நடைபெறும்.
பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி. அடுத்து மழைக்காலம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மான்சூன், மழைக்கால கூட்டத்தொடர். ஸோ இப்போ தான் ஜூலை டு செப்டம்பர். திரும்ப நடைபெறும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சார் திடீர்னு இப்போ வச்சாங்கன்னா இது வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுனால அதுக்கப்புறம் வச்சு பதவியேற்பு விழா இதெல்லாம் நடந்தது, எல்லாமே இது பண்ணாங்க, அதனால வச்சாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஸ்டார்ட் பண்ணுவாங்க பாருங்க மழைக்கால கூட்டத்தொடர், ஜூலை டு செப்டம்பர். மான்சூன் சீசன். தேர்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா வின்டர் செஷன், குளிர்கால கூட்டத்தொடர், நவம்பர் டிசம்பர்ல நடைபெறும். அதெல்லாம் ஒரு சில அமெண்ட்மெண்ட், ஒரு சில பில்ஸ்லாம் கொண்டு வருவாங்க. குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். Winter session will be start on November to December. எஸ், அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். நாடாளுமன்றத்தோடைய பார்லிமெண்டோடைய அதிகாரம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு கூட சொல்லியிருந்தாங்க, பார்த்துருந்தீங்களா இந்த இதுல நாடாளுமன்றத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 நேம் கொண்டு வந்தாங்க, குற்றவியல் நேம், சிவில் கேஸ், கிரிமினல் கேஸுக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நேம் வைக்கிறது நாங்கள் தான். ஹைகோர்ட் வில் நாட் பி ஆல்சோ எனி கொஸ்டின் ரிகார்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு. நாடாளுமன்றத்தின் அதிகாரங்கள் மற்றும் செயல்பாடுகள். Powers and functions of Parliament. Powers and functions of Parliament. Powers and functions of Parliament. எஸ், இந்திய நாடாளுமன்றம் தான் சட்டம் இயற்றுதல், அட்மினி நிர்வாகத்தை மேற்பார்வையிடுதல், வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுதல், பொதுமக்கள் குறைகளை போக்குதல், வளர்ச்சி திட்டங்கள், இன்டர்நேஷனல் ரிலேஷன், சர்வதேச உறவுகள், உள்நாட்டு கொள்கைகள் எல்லாமே விவாதிக்கிற இடம் எங்கே தான் சார் அப்படின்னா, ஸோ எவ்ரி திங் ஆன் பார்லிமெண்ட். எஸ், பார்லிமெண்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா மக்களை வந்து பார்த்தீங்கன்னா வழி நடத்துதல் அப்படிங்கிற மாதிரி இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் நாடாளுமன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வந்துடுது. இன்டர்நேஷ்னலாக இருந்தாலும் சரி, நேஷ்னலாக இருந்தாலும் சரி, ஸ்டேட்டாக இருந்தாலும் சரி, டிஸ்ட்ரிக்கு, பஞ்சாயத்திலிருந்து, ஓகேங்களா, ஒரு அடிமட்ட கிராமம் முதல் ஐஐடி லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விவாதமும் இங்கே தான் நடைபெறும். ஓகேங்களா? நாடாளுமன்றம். ஓகேங்களா? அதே மாதிரி குடியரசுத் தலைவர் மீதான குற்றச்சாட்டுகள், உச்சநீதிமன்ற, உயர்நீதிமன்ற நீதிபதிகள், ஸோ ஹையர் அஃபீஷியல்ஸா, தலைமை தேர்தல் ஆணையர், இந்திய தலைமை கணக்கு, சிஏஜி, ஸோ எல்லாத்தையும் பதவி நீக்கம் யாரால மட்டும்தான் பண்ண முடியும்னா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான் பண்ண முடியும். ஓகேங்களா? நீ ஹைகோர்ட் ஜட்ஜி, சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸாக இருந்தாலும் கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யார் சார் பதவி நீக்கம் பண்ண முடியும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டும்தான். நாடாளுமன்றம்னா யாருன்னா அங்கே தீர்மானம் கொண்டு வந்து 2/3 மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இது பண்ணி அதுக்கப்புறம் இம்பீச்மெண்ட் பண்ணணும். அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நடந்தது கிடையாது. சும்மா தெரிஞ்ச விஷயம்.
அதே மாதிரி நாடாளுமன்றத்தின் நிர்வாகத்தினை கேள்விகள் துணை கேள்விகள் கேட்பதன் மூலமாகவும் ஒத்திவைப்பு தீர்மானங்கள் இப்பெல்லாம் பார்த்துருப்பீங்க. விவாதங்கள், தீர்மானங்கள் ஏற்றுதல், கண்டன தீர்மானம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்பிக்கையில்லா தீர்மானம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் தான் விவாதிக்க முடியும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் தெரிஞ்சு வச்சுங்க. இந்த பார்லிமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் கண்ட்ரோல் ஓவர் தி எக்ஸிக்யூட்டிவ் த்ரூ ஆஸ்கிங் கொஸ்டின், சப்ளிமெண்டரி கொஸ்டின்ஸ், மூவிங் மோஷன்ஸ் ஆஃப் அட்ஜர்ன்மெண்ட். ஓகேங்களா? கண்டன தீர்மானம் கொண்டுட்டு வருது, நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுட்டு வருது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே சார் பண்ண முடியும்? நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன், எவ்ரி திங் ஒன்லி ஆன் டிஸ்கஸ் எங்கே சார் அப்படின்னா பார்லிமெண்ட்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க. மாநிலங்களின் எல்லையை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஓகேங்களா? நம்ம படிப்போம் வடவேங்கட தென்குமரி ஆயிடும். தமிழ்ல தொல்காப்பியர் டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும். ஓகேங்களா? அது அப்ப தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்துல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பார்டர் ஒசூர் வரைக்கும் தான் தமிழ்நாடு இல்லை. அதுக்கப்புறம் போனா அது கர்நாடகா. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்தீங்கன்னா கோயம்புத்தூர், அதுக்கப்புறம் அந்த பக்கம் போனீங்க அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் அந்த பக்கம் போயிட்டீங்கன்னா என்னது கேரளா. ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி, இந்த பக்கம் வந்து சென்னைக்கு அந்த பக்கம் போயிட்டீங்க அப்படின்னா திருப்பதி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? தொல்காப்பியர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி வடவேங்கடம் முதல் தென்குமரி ஆயிடும் தமிழ் பேசும் நல்லூருக்கு வரும் தமிழ் அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருப்பாரு. ஓகேங்களா? அது கொஸ்டின்லாம் கேட்டிருக்கிறாங்க. அது தொல்காப்பியர் வாழ்ந்த காலத்துல. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம் பார்டர் அப்படின்னா தமிழ்நாடு இல்லையோட அதோட முடிஞ்சிருது. அந்த பக்கம் தனுஷ்கோடி அந்த பக்கம் போயிட்டா அப்படின்னா அது ஸ்ரீலங்கா, வேற நாடு அது ஸ்ரீலங்காவா மாறிடுது. இந்த பக்கம் சென்னை அந்த பக்கம் அப்படியே இப்போ 20 கிலோமீட்டர் போயிட்டு அந்த பக்கம் அப்படியே ஆந்திராவா போயிடும். ஓகேங்களா? இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கிருஷ்ணகிரி ஒசூருக்கு அந்த பக்கம் போயினா அது கர்நாடகாவும் மாறிடும். ஓகேங்களா? அதான் மாநிலங்கள் எல்லையை மாற்றி அமைத்திட நாடாளுமன்றத்துக்கு தான் அதிகாரம் இருக்குது. ஆனா இதுவே நிறைய பேர் தெரியாம தான் படிக்கிறாங்க. வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கே தெரியாம. அஹ், அதனாலதான் என்கிட்ட கிளாஸ் வர்றதுக்கு ஓடிடுறாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வராத ரீசனே வந்து இப்படி வச்சு இப்படி சொல்லி தர்றதுனா. வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு, உலகம் இப்படி உருண்டையானது, இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம், இந்த இடத்துல ஈக்குவேட்டர் தம்பி அப்படின்னா அவ்வளவுதான் அவன் ஒடியே போயிடறான். சார் என்னடா ஏதோ சொல்றாரு, இந்தியாவிலே இந்த மாதிரி விஷயங்கள் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஓடிடுறான். இந்த இடத்துல நம்ம இப்படி இருக்கிறோம். ஓகேங்களா? டெம்பரேச்சர் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெப்பமண்டலம் டெம்பரேட் ஜோனில் தான் நம்ம இருக்கிறோம். ஓகேங்களா? அதனால் மே மாதம்லாம் அடி வெளுத்து எடுத்துரும் வெயில். அதனால் பயந்து ஓடக்கூடாது. மழையே வரலினாலும் அதுக்கு என்ன நெக்ஸ்ட் என்ன அதில் பண்ணுறது அப்படிங்கிறது தான். இதுதான் நம்மளுடைய கிளைமேட் கண்டிஷன் இப்படி தாண்டா இருக்கும் அப்படின்னா ஓடிடும். இல்லை சார் எதுவும் போடுறாரு அப்படின்னு. எஸ், அடுத்த டாபிக் நோட் பண்ணீங்க. இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஸோ இவர் கவர்மெண்ட் சார்பா. ஓகேங்களா? நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக கூட நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடலாம். பட் ஆனால் கவர்மெண்ட் சார்பா யார் சார் வந்து பேசுவார்னா அட்டார்னி ஜெனரல் தான் வந்து பேசுவார். நீங்கள் ஒரு அட்வொகேட்டை நீங்கள் வச்சு கூட நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இது பண்ணலாம். இந்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா எங்களை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, எங்களுக்கு இந்த இது பண்ணல, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மேலேயே நீங்கள் வழக்கு தொடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ அவர் அரசாங்கத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இது டிஃபைன் பண்ணுவார். இந்திய அரசியலமைப்பு சட்ட பிரிவு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரை பற்றி நியமிக்க வழிவகை செய்கிறது. ஆர்டிகல் 76. அட்வொகேட் ஜெனரல் சார் மீன் சரி அட்டார்னி ஜெனரல். அட்டார்னி ஜெனரல் அப்படிங்கிறது இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர். ஓகேங்களா? இந்தியாவின் சார்பாக இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவார் உச்சநீதிமன்றத்தில். யாராவது பிரைவேட் மெம்பர்ஸுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இல்லை ரெண்டு ஸ்டேட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா கவர்மெண்ட் சார்பாக யார் சார், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவின் சார்பாக இவர் தான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா அப்பீல் ஆகி இந்த பிரச்சனைக்கு இவர் தான் இந்த மாதிரி இது பண்ணுவார், டிஃபைன் பண்ணுவார். கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணுறாங்க, இந்த ஆப்போசிட் பார்ட்டி தான் ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி.
அவருக்கு எகென்ஸ்டாக ஒரு கவர்மெண்ட் இந்த மாதிரி இது பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசுவார். நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி யார் சார் அப்படின்னா இவர் தான், குடியரசுத் தலைவர் தான் இவர் நியமனம் செய்கிறாரு. ஓகேங்களா. உச்ச நீதிமன்ற நீதிபதியாக தேவையான தகுதியில் இவரும் கொண்டிருக்கணும். ஓகேங்களா. ஒரு சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாக இருக்கக்கூடிய தகுதி வந்து இவர்கிட்ட இருக்கணும் அப்படின்னு இருக்கிறாங்க. இந்தியன் சிட்டிசன்ஷிப் அது இவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஏதாவது ஏதாவது ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜோ இல்லை அப்படின்னா ஒரு 10 இயர்ஸ் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருக்கணும். இப்போ அட்டார்னி ஜெனரல்னால் சும்மா கிடையாது. ஓகேங்களா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, அப்பாயின்ட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் நோட் பண்ணி வச்சுங்க, ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக வந்து 5 இயர்ஸ் இருக்கணும். ஹைகோர்ட்னா எனி ஹைகோர்ட், சென்னை ஹைகோர்ட்டாக இருந்தாலும் ஓகே, இந்தியாவில் எந்த மாநிலத்தில் இந்த யூடிஸ்லையும் ஏதாவது ஹைகோர்ட்டில் 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் நீதிபதியாக இருந்துக்கணும். இல்லை அப்படின்னா 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டாக இருந்திருக்கணும் ஹைகோர்ட்டில். சேம் ஹைகோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் அட்வொகேட்டு வழக்கறிஞர், 10 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தை வழக்கறிஞராக இருக்கணும். ஓகேங்களா. மாவட்ட நீதிமன்றம்லாம் கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லலாம் இருந்தாலும் போட மாட்டாங்க. ஓகேங்களா. ஹைகோர்ட்டில் 10 இயர்ஸாக நீங்கள் ஒரு அட்வொகேட்டாக இருக்கிறீங்க, இப்போ 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் ஜட்ஜாக இருக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா, ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வில் பி ரெக்கமெண்ட் டு யூ. ஓகேங்களா. ஃபார் எதுக்கு சார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவார். எஸ், இவரும் பதவி விலகலாம். எப்படி சார் விலகலாம் அப்படின்னா குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது, ரெசிக்னேஷன் லெட்டர் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கையில் கொடுத்துட்டு ரிசைன் பண்ணிடலாம் போஸ்டிங். டிபெண்ட்ஸ் அப்பான் தி சுச்சுவேஷன், அவருடைய சுச்சுவேஷன் பொறுத்து. எஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் பார்வையில் மேம்பட்ட சட்ட வல்லுநராக இருத்தல் வேண்டும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஓகேங்களா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இது டெவலப் பண்ணுற அளவுக்கு நாலேஜ்லாம் இருக்குங்கிற மாதிரி டிஃபைன் பண்ணிக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் விரும்பும் வரை இவர் பதவியில் நீடிக்கலாம். ஓகேங்களா. எந்த நேரத்திலும் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து அகற்றப்படலாம் அல்லது அவரே வந்து பார்த்தீங்கன்னா ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுக்கலாம் அட்டார்னி ஜெனரல். தெரிஞ்சு வச்சுங்க. இந்திய குடியரசுத் தலைவரால் குறிப்பிடப்பட்ட சட்ட விவரங்கள் கூட இந்திய அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குகிறார் அப்படின்னு இருக்காங்க. அதே மாதிரி குடியரசுத் தலைவரால் ஒதுக்கப்படும் சட்ட ரீதியிலான மற்ற கடமையும் அவர் மேற்கொள்வார் அப்படின்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. பார்த்துங்க, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவே வந்து பார்த்தீங்கன்னா என்னதான் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல்கிட்ட இது பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் இருக்கு. Government to give the advice to the government of India upon the such legal matters which are referred to by the president. ஓகேங்களா. அதாவது லீகல் மேட்டர்ஸ் இருக்கும்போது குடியரசுத் தலைவருக்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்டார்னி ஜெனரல் தான் ஆலோசனை வழங்குவார். ஓகேங்களா. டு பர்ஃபார்ம் தி such other duties legal character that are assigned to him president and discharge the function conferred on him the constitution or any other law. ஓகேங்களா. பாருங்க அட்டார்னி ஜெனரல் அதனால தான் இது பண்ணுறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அரசியலமைப்பு சட்டம் ஏனைய சட்டத்தின் வழங்கப்படும் பணிகளையும் அவர் மேற்கொள்வார். ஓகேங்களா. இந்தியாவில் அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடும் உரிமை இவருக்கு இருக்குதா. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் பேசுறதுக்கு பங்கு கொள்வதற்கு உரிமை உண்டு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வாக்களிக்கும் உரிமை கிடையாது. ஓகேங்களா. அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை இல்லை. இந்த பில் பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் என்ன பண்ண முடியாது, இது பண்ண முடியாது. ஓகேங்களா. வாக்களிக்கும் உரிமை கிடையாது நாடாளுமன்றத்தில். நாடாளுமன்றத்தில் வாக்களிக்கும் உரிமை யாருக்கு இல்லை சார் அப்படின்னா அட்டார்னி ஜெனரல். பட் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளையும் சட்ட விலக்களிப்பையும் இவர் பெறுகிறார் என்று இருப்பாங்க. தெரிஞ்ச விஷயம். அடுத்த டாபிக் ஜுடிஷியரி, நீதித்துறை. பாலிட்டி சப்ஜெக்ட் நல்ல இன்ட்ரெஸ்டா இருக்கும், நிறைய விஷயங்கள் நிறைய தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட்னா என்ன,
யார் யாருன்னா அட்வொகேட்னா என்ன, அட்டார்னி ஜென்ரேட்னா நிறைய விஷயங்கள் சமூக வாழ்க்கையில் தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா கொடுத்துருக்குறாங்க. அதனால தான் இதில் படிச்சுப்பாங்க கவர்மெண்ட் ஜாப் வச்சுருக்காங்க. இது ஒரு ஐடி கம்பெனிக்கெலாம் இதெல்லாம் தேவையே படாது. ஓகேங்களா, ஒரு எம்என்சி கம்பெனிஸ் போகிறீங்க, டெக்னிக்கலாக போகிறீங்க அப்படின்னா இதில் ஒரு பர்சன்டேஜ் கூட தேவைப்படாது. பட் ஜென்ரல் ஸ்டடீஸு காமனாக எல்லா இதுலேயும் வச்சுருக்குறாங்க. நீங்கள் டெக்னிக்கலாக போனாலும் கண்டிப்பாக ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சொசைட்டியில் வந்து இதெல்லாம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிற மீனிங் தான். எவ்வளோ பணம் சேர்ந்து வச்சு 10 50 லட்ச ரூபா வச்சுருக்கீங்க, ஒரு பேங்க்கில் புதுசாக வேணும் ஒருத்தர் வரான், பேங்க் போட்டுறீங்க, பேங்க்கு க்ளோஸ் வந்து மேக்ஸிமம் 5 லட்சம் தான் வித்ட்ரா பண்ண முடியும். என்ன பண்ண சொல்கிறீங்க? அதான் தெரிஞ்சிருக்கும் நேஷனலைஸ்டு பேங்க்னா என்ன, ப்ரைவேட் பேங்க்னா என்ன, அடுத்து பேங்க் என்னைக்கு அவன் காலி பண்ண போகிறான் ஒருத்தன் அப்படிங்கிற அளவுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் பண்ண முடியாது. இல்லை டெக்னிக்கல் நாலேஜில் பயங்கரமாக இருக்குது சார் அப்படின்னு, நல்லா ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னு 1 கோடி ரூபா வச்சுருக்கிறேன், ஒரு புதுசாக வேணும் ஒரு பேங்க்கில் கொண்டு டெபாசிட் பண்ணுறீங்க, பேங்க் அடுத்த நாள் க்ளோஸ் விடு அப்படின்னா முடிஞ்சுது. மேக்ஸிமம் 5 lakhs தான் வித்ட்ரால் பண்ண முடியும். 95 lakhs இன்சூரன்ஸ் எல்லாம் கிளைம் பண்ண முடியாது. அதுவும் 5 லட்சம் தான் இன்சூரன்ஸ்லேருந்து வாங்கி கொடுக்குறேன்ருவோம். எஸ், அது தெரிஞ்சு வச்சுக்க சார். அடுத்து ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜுடிஷியரி டிபார்ட்மெண்ட். செபி ஏதோ புதுசாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்கன்றது செபியா இதுக்கு மார்க்கெட் என்எஸ்சிக்கு, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மார்க்கெட்டு. இந்த நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸ்பீரின்னு நினைக்கிறேன் சார். இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எக்ஸ்பீரி வெனஸ்டே. நெக்ஸ்ட் 9th 8 எஸ் 3 monthsக்கு ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு சில இதெல்லாம் வரும், புதுசாக ஒரு சில இதெல்லாம் வெளியே போகும். சம்படி இஸ் கம்மிங், சம்படி இஸ் அவுட். ஓகேங்களா, செபி ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்களாட்டுக்கு டேக்ஸை பற்றி தான். அடுத்து நீதித்துறை. ஸோ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் பாருங்கள், இந்த கிரிமினல் ஆக்டில் கூட இதெல்லாம் நிறையா ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மோசடி, அதுக்கப்புறம் இன்றைக்கி இருக்க ரிலேட்டடாக கொஞ்சம்லாம் கொண்டு வந்திருப்பாங்க இருக்குது. பட் ஆனால் இப்போ ஏதோ கோர்ட்டு பாய்காட் பண்ணியிருக்கிறாங்க, பார் கவுன்சில், என்னன்னு தெரியல. மத்திய அரசாங்கத்தின் 3ஆம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீதித்துறை. உச்ச நீதிமன்றமே ஸோ கேரண்டி ஆஃப் ஹியூமன் தான் பாதுகாவலன், இந்திய மக்களின் பாதுகாவலன் யார் அப்படின்னா உச்சநீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட்டு தான் ஃபைனலாக. ஓகேங்களா, 1949க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரிவு கவுன்சில் வந்து நீக்கப்பட்டது. ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிவு 1949 வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் இங்கிலாந்தில் தான் ஃபைனலாக டெசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, 1947 கூட ஏதாவது இங்கே ரொம்ப பிரச்சனை அப்படின்னா இங்கே யூகே தான் போகிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த பிரிவு கவுன்சில்லாம் எடுத்துகிட்டு இந்தியாவிலேயே நாங்களே பார்த்துக்குறோம் பிரச்சனையை அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஈவன் அதாவது ரிப்பப்ளிக் முன்னாடி கூட பிரச்சனை அப்படின்னா அங்கே தான் போகிற மாதிரி இருந்தது, இந்த பிரிவு கவுன்சில் யூகேல தான். பட் அதுக்கப்புறம் அபாலிஷ் பண்ணி நாங்கள் சுப்ரீம் கோர்ட்லேயே நாங்களே இங்கேயே பார்த்துக்குறோன்ட்டாங்க இந்தியாவில். அடுத்து சுப்ரீம் கோர்ட்டு, உச்சநீதிமன்றம். ஸோ இந்தியாவின் வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமான இண்டிபெண்டன்ட். ஓகேங்களா, நாட்டின் முதன்மை நீதிமன்றமாக இண்டிபெண்டன்ட், ஒருங்கிணைந்த நீதி, இன்டகிரேட்டட் ஜுடிஷரி. ஓகேங்களா, மத்திய மாநில அரசின் சட்டமன்ற நிர்வாக பிரிவு நீதித்துறை தன்னாட்சி பெற்று விளங்குகிறது அப்படின்னு இருப்பாங்க. ஸோ நியூ டெல்லி 1950 Jan 28. இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கும்போது சொல்லியிருப்பாங்க, இந்தியாவில் இதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வந்தாலும் இந்திய மக்களை சமாளித்து இது பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறமும் மொழிவாரி மாநிலம், அதுக்கப்புறம் கூட எங்கே ரிப்பப்ளிக், இப்போ குடியரசு இந்தியா சுதந்திரம் அடைஞ்சது கூட எங்கே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிரச்சனை பிரச்சனை, அதுக்கப்புறம் ஸ்கீமு திட்டம் அது இது இப்படி அப்படியே தட்டி தட்டி கொண்டு வந்தாங்க. எப்போ தான் பிரச்சனை இல்லைன்னே சொல்லுங்கள், எல்லா நூற்றாண்டுலேயுமே பிரச்சனை அப்படிங்கிறது வந்து டிஃபைன்ட் ஆட்டுக்குது ஆல்ரெடி.
நியூ டெல்லி 1950 ஜான் 28 வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இது எந்த ஆக்ட் அப்படின்னா கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து உருவாக்கப்படுது. ஃபெடரல் கோர்ட்டை பேஸ் பண்ணி 1935ல 7ல ஃபெடரல் கோர்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 1935 ஆக்ட் இந்த பேஸ் பண்ணி ஜிஓஐ ஆக்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், இந்திய அரசு சட்டம் 1935 பேஸ் பண்ணி கூட்டாட்சி நீதிமன்றத்தை தொடர்ந்து இது உருவாக்கப்பட்டது அப்படின்னு இருப்பாங்க. ஃபெடரல் கோர்ட் 1937ல கொண்டு வந்திருப்பாங்க கூட்டாட்சி நீதிமன்றம். ஸோ அதெல்லாம் ஃபைனலாக எடுத்துட்டு தான் சுப்ரீம் கோர்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு தலைமை நீதிபதி 8 நீதிபதி இருந்தாங்க 1915ல. ஸோ ப்ரெசென்ட்டாக 28 கொடுத்துருக்குறாங்க. அதெல்லாம் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் 5 பேர் இது பண்ணாங்க. எக்ஸாமுக்கு முன்னாடி தான் நம்ம இது பண்ண முடியும் ப்ரெசென்ட்டாக எவ்வளோ இருக்கிறாங்கன்னு சொல்லி. சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் அது போக ஜட்ஜஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. நீதிபதி நியமனம் உச்ச நீதிமன்றம் இது எல்லாமே. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை வந்துட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா யார் அப்பாயிண்ட் பண்றாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர். சில வீடியோலாம் பாருங்க, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா பேசுனதெல்லாம் பாருங்க. ஒரு சில யூடியூப்ஸ்ல போட்டு பாருங்க. இப்போ ரீசெண்டாக நடந்ததுலாம் சில ஜட்ஜ்மெண்ட் ஒரு சில கேசஸ்லாம் பேசுவார் பாருங்க எப்படி பேசுறாருன்னு. ஜட்ஜஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசுவாங்க, பாருங்க எப்படி பேசுறாருன்னு. இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அப்படின்னு இருப்பாங்க. எஸ், இது எப்படி சார் நியமிக்கிறார் அப்படின்னா கொலீஜியம் ஆலோசனைப்படி. ஓகேங்களா? மூத்த நீதிபதியின் குழுவின் ஆலோசனைப்படி குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. குடியரசுத் தலைவர் எப்படி நியமிப்பார்? சும்மா அப்படியே நியமிச்சிருவாருங்களா? இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. யார் சார் அப்படின்னா மற்ற நீதிபதிகளை தலைமை நீதிபதியை தலைவராக கொண்ட மூத்த நீதிபதி குழு. மூத்த நீதிபதி குழுவின் ஆலோசனையுடன் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். கொலீஜியம் எழுதி வச்சுங்க. கொலீஜியம் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் தான் சீஃப் ஜஸ்டிஸ். ஸோ ஈவன் ஒரு சில ஜட்ஜஸுமே அப்படி தான் இது பண்ணுறாங்க, சீனியர் ஜட்ஜஸ். ஆக்சுவலி இவங்க தான் அந்த ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க 99th அமெண்ட்மெண்ட், அதெல்லாம் எதாவது எடுத்து விட்டாங்க. 99th அமெண்ட்மெண்ட் இப்போ தான் நம்ம பார்த்துருப்போம். இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 99th அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் தான் ஒன்று கொண்டு வந்தாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. கொலீஜியம் இந்த கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறான், ஒரு ஐஐடியில் படிக்கிறானா கூட இதெல்லாம் பேசிக்காக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்குப்பான். ஏன்னா நீங்கள் எந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுனால பேசிக் விஷயங்கள் தெரியாமல் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. ஓகேங்களா? காசு ஒரு 10 லட்ச ரூபா இருந்துட்டா கூட நீங்கள் என்ன பண்ண முடியாது, இன்ஃபர்மேஷன் தெரியாமல் நீங்கள் எங்கேயும் மூவ் பண்ண முடியாது. எவங்கிட்டே கொண்டு போய் எப்படியோ எங்கேயோ ஒருத்தர் டெட்லாக் ஆயிட வேண்டியதான். அந்த மாதிரி தான் இருக்குது இன்னைக்கெல்லாம். You have a 20 lakhs, you have to start a business. What to do? Nothing can do. Even you don't know about the bankings, you don't know about the justice department. Yes, இதெல்லாம் பேசிக்கே தெரியாமலாம் ஒன்றுமே பண்ணவே முடியாது. அவனால் சர்வேவிலே பண்ண முடியாது. அவனுக்கு எகென்ஸ்டாக வேணா ஒருத்தர் வருவான். நிறைய விஷயங்கள் இருக்குது. பாலிட்டிக்ஸ் எல்லாம் நிறைய விஷயம் டாமினேட் பண்ணி. நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நிறைய விஷயங்கள் நானே சொல்லிக் கொடுப்பேன். சரிங்களா? ஸோ இவர் தான் கொலிஜியம் ரெக்கமெண்டேஷனில் தான் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிக்கிறார். ஸோ இவர் வந்து இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. அதெல்லாம் சொல்ல தேவையில்லை நான். ஓகேங்களா? ஸோ 5 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹைகோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜஸாக இருக்கணும் அப்படின்னா 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உயர் நீதிமன்றத்தில் வந்துட்டு வழக்கறிஞராக செயலாற்றுதல் வேண்டும் அப்படின்னு இருப்பாங்க. குடியரசுத் தலைவர் சட்ட வல்லுநர். ஓகேங்களா? அதே மாதிரி தற்காலிக அடிப்படையில் அல்கக் பேசிஸ் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்ட வழிவகை செய்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. தற்காலிக அடிப்படையில் உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது அப்படின்னு இருக்கிறாங்க.
தற்காலிக அடிப்படையில் உச்சநீதிமன்ற நீதிபதி நியமிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்கிறது. அதான் இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதர நீதிபதிகள் 65 இயர்ஸ் வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி பார்த்ததுதான். தெரிஞ்சு வச்சுங்க. The constitution also provide for the appointment of judges to Supreme Court on adhoc committee. டெம்பரரி பேஸ்ல அட்வொகேட் கமிட்டி மூலியம் அட்வொகேட் பேசிஸ் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டில் அப்பாயின்மெண்ட் பண்ணலாம். அதுதான் கான்ஸ்டியூஷன் சொல்லுது அப்படின்னு இருக்கிறாங்க. தெரிஞ்சு வச்சுங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜஸ் சீஃப் ஜஸ்டிஸ்லாம் அப் டு 65 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா, மேபி ரெசிக்னேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜட்ஜஸ் சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ்லாம் ரெசிக்னேஷன் கொடுக்கணும் அப்படின்னா பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும் லெட்டர் எழுதி. ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 55 இயர்ஸ்க்கே கூட முன்னாடியே கூட என்ன பண்ணிக்கிறாங்க, ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. கவர்மெண்ட் ஜாப் எனக்கு போதும் 55 இயர்ஸ், 54 கூட ஒரு சில ஹெல்த் ப்ராப்ளம், ஒரு எனக்கு ரிட்டையர்மெண்ட் நான் கொடுத்துட்டு என்னுடைய இதை முடிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் என்னுடைய பிஎஃப் இபிஎஃப் இதெல்லாம் இது பண்ணாங்களோ ரிட்டர்ன் கொடுத்து அனுப்பிச்சிடுறாங்க. அதே மாதிரி தான் கண்டன தீர்மானத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை பதவியிலிருந்து நீக்க அதிகாரம் பார்லிமெண்ட்டுக்கு தான். ஓகேங்களா, தெரிஞ்சு வச்சுங்க. பார்லிமெண்ட் ஆல்சோ ரிமூவ் தி ஜட்ஜஸ் இம்பீச்மெண்ட் ப்ரொவிஷன். தெரிஞ்சு வச்சுங்க, கொடுத்துருக்குறாங்க. இந்தியா ஆல்ரெடி பார்த்தது தான். உச்ச நீதிமன்றத்தின் அதிகாரங்களும் பணிகளும் இது ஆல்ரெடி நான் பார்த்தது. ஆல்ரெடி அந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? ஜுரிஸ்டிக்ஷன், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். எஸ், ஸோ பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தோம். ஸோ அதனோட வீடியோவை அப்படியே பார்த்துருங்க. பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட், உச்சநீதிமன்றத்துடைய அதிகாரங்களும் செயல்பாடுகளும். எஸ், அதான் நீதித்துறையின் செயல்பாடுகள் தனிக்குறி, அதாவது ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷனும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க. ஜுடிஷியல் ஃபங்க்ஷன்ஸ் தான் தனக்குரிய நீதி வரையறை, ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன், அப்பீலியேட். ஓகேங்களா, ஹைகோர்ட்லேருந்து வர கேஸ்லாம் வந்து பார்க்கறது, ஆலோசனை அப்படின்னா அந்த குடியரசுத் தலைவர், இந்த அட்வர்சரி ஜூரிஸ்டிக்ஷன். அதுக்கப்புறம் இதர நீதி வரை அப்படின்னு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. அதில் இந்த ரிட்டை பற்றி இங்கே கொடுக்கல, ஆல்ரெடி நான் எழுதி போட்டிருப்பேன், அது தெரிஞ்சு வச்சுங்க. ரிட்டை பார்த்து நீதி புனராய்வு கொடுத்துருக்குறாங்க, ஜுடிஷியல் ரிவ்யூ. இது வந்து அமெரிக்காவிலிருந்து வாங்கியிருப்பாங்க, மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. நீதி புனராய்வு இது மட்டும் எழுதி வச்சுங்க கடைசியாக. ஆல்ரெடி நான் பார்த்துருக்குறேன்னு நினைக்கிறேன், ஜுடிஷியல் ரிவ்யூ. ஓகேங்களா, ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த டிபார்ட்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஒரு சட்டத்தினை அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திடம் உள்ளது. யூஎஸ்ஏல இருந்து வாங்கியிருப்பாங்க, இது தெரிஞ்சு வச்சுங்க. மத்திய மாநிலங்களுடைய பிரச்சனைகள், அரசியலமைப்பு சட்டம் ஏற்படும் சந்தேகங்கள், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டங்களை இயற்றும் சட்டங்களை அரசியலமைப்பு சட்டத்துக்கு முரணான அறிவிக்கும் அதிகாரங்களையும் கூட உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது. பாருங்க, ஸ்டேட் கவர்மெண்ட் கொண்டுட்டு வரீங்க ஒரு ஆக்ட் அப்படின்னா அது அகைன்ஸ்ட் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றது யார் சார் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட். அந்த அளவுக்கு இருக்குது, பவர் கொடுத்துருக்குறாங்க. இதில் தான் ஓகேங்களா மத்திய மாநிலத்தில் பிரச்சனை. ஓகேங்களா, அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லு, ஃபண்டமெண்டல் ரைட்ஸா, அடிப்படை உரிமை பாதுகாத்தல், இதெல்லாமே நீதி புனராய்வில் டிஃபைன் பண்ணிக்கணும்னு இருக்கிறாங்க. இது தெரிஞ்சு வச்சுங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிபார்ட்மெண்ட். இதுதான் கொஷின் கேட்குறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நான் நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்குறேன். ஓகேங்களா, பாருங்க. ஆனால் 10th புக்கு செகண்ட் யூனிட் தான் கம்ப்ளீட் ஆயிருக்குது. தேர்ட் யூனிட் நாளைக்கு பார்க்கலாம், ஸ்டேட் கவர்மெண்ட். ஆனால் விஷயங்கள் நிறைய இருக்குது இல்லை, நல்ல விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது பெட்ரு தான். கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுக்கிறது பெட்ரு.
அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸை கிராக் பண்ண முடியும். ஓகே, நாளைக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாங்களா? நாளைக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 9th முடிஞ்சாச்சு. 10th நாளைக்கு பார்த்துடலாம். 10th தமிழ்லேருந்து நாளைக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. 10th தமிழ். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பாலிட்டி நெக்ஸ்ட் கிளாஸ் 10th இது கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸ் வேணால் இந்த வீக்கெண்டில் பார்க்கலாம். ஓகேங்களா? மேக்ஸில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் அதை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போகலாம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி மீதி இருக்கிற சப்ஜெக்ட்டை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அது குரூப் 2 கிளியர் பண்ண முடியும்.